வணக்கம் சென்னை. வணக்கம் தமிழ்நாடு. गवर्नर ऑफ तमिलनाडु श्री बनवारीलाल पुरोहित जी, चीफ मिनिस्टर ऑफ तमिलनाडु श्री पलानीस्वामी जी, डेप्यूटी चीफ मिनिस्टर श्री पन्नीर सेल्वम जी, स्पीकर ऑफ तमिलनाडु असेंबली श्री धनपाल जी, इंडस्ट्री मिनिस्टर श्री संपत जी, dignitaries, ladies and gentlemen, my dear friends, I am happy to be in Chennai today. I thank the people of this great city for the warm welcome they have given me today. The city is full of energy and enthusiasm. It is a city of knowledge and creativity. வணக்கம் சென்னை. வணக்கம் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு பழனிசாமி அவர்களே, துணை முதலமைச்சர் திரு பன்னீர் செல்வம் அவர்களே, தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் அவர்களே, தொழில்துறை அமைச்சர் திரு சம்பத் அவர்களே, பெரியோர்களே, சகோதர எனதருமை நண்பர்களே, எனது இன்றைய சென்னை வருகை எனக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கின்றது. சென்னை மாநகர் உற்சாகமும் ஆற்றலும் நிரம்பி இருப்பது. இந்த மாநகர் அறிவு மற்றும் படைப்பு திறன் உடையது. From Chennai today, we begin key infrastructure projects. These projects are symbols of innovation and indigenous development. These projects will further the growth of Tamil Nadu. இன்று சென்னையிலிருந்து நாம் முக்கியமான கட்டமைப்பு துறை திட்டங்களை தொடங்குகின்றோம். இந்த திட்டங்கள் புதுமை, உள்நாட்டு உற்பத்தி ஆகியவற்றின் அடையாளங்கள். இவை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் உதவிகரமாக இருக்கும். Friends, this program is special because we lay the foundation to modernize the 636 kilometers long Grand Anicut canal system. The impact of this is going to be very big. It will improve irrigation facilities for 2.27 lakh acres of land. District of Tanjavur and Pudukkottai will gain specially. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி ஏன் சிறப்பு தன்மை வாய்ந்தது என்றால், நாம் 636 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்ட கல்லணை கால்வாய் அமைப்பை புதுப்பித்து நவீனமயமாக்குவதற்கான அடிக்கல்லை நாட்டி இருக்கின்றோம். இதன் தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கப் போகின்றது. இது 2.27 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தும். குறிப்பாக தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் இதனால் பெரிதும் பயன்பெறும். I want to appreciate the farmers of Tamil Nadu for record food grain production and good use of water resources. For thousands of years, this Grand Anicut and its canal systems
have been the lifeline of the Rice Bowl Tamil Nadu. The Grand Anacut is a living testimony to our glorious past. It is also an inspiration to our nation's Atmanirbhar Bharat goals. In the words of the famous Tamil poet Avaiyar, வரப்பு உயரா நீர் உயரும், நீர் உயரா மேல் உயரும், மேல் உயரா குடி உயரும், குடி உயரா கோல் உயரும், கோல் உயரா கோன் உயர்வான். When water level rises, cultivation rises. People prosper and the state prosper. We have to do whatever we can to conserve water. This is not only a national issue, it is a global subject. Always remember the mantra of per drop, more crop. This will help future generations. சாதனை படைக்கும் அளவிலான உணவு தானிய உற்பத்தி செய்தமைக்கும், நீராதாரங்களை நல்ல விதமாக பயன்படுத்தி அமைக்கும் நான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு என் மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கல்லடையும் இதன் கால்வாய் அமைப்புகளும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தின் உயிர்நாடியாக இருந்து வந்திருக்கின்றன. நமது பொன்னான கடந்த காலத்தின் வாழும் சான்றாக இந்த கல்லணை விளங்குகின்றது. மேலும் இது நமது தேசத்தின் சுயசார்பு பாரத இலக்குகளுக்கு கருத்தூக்கமாகவும் திகழ்கின்றது. அனைவராலும் போற்றப்படும் தமிழ் பெண்பால் புலவரான ஔவையாரின் அமுத மொழிகளை இப்பொழுது பார்க்கலாம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். நீர்மட்டம் உயரும் போது சாகுபடி அதிகரிக்கின்றது, மக்கள் வளம் பெறுவார்கள், நாடும் நலம் பெறும். பர் டிராப் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு சொட்டையும் நாம் நன்றாக பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், சேமிக்க வேண்டும். இது இந்த நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, பிரச்சனை என்பதால் நாம் நீர் ஆதாரங்களை சேமிக்க வேண்டும், நீரையும் பராமரிக்க வேண்டும். Friends, it would make everybody happy that we are inaugurating the 9-kilometer stretch of the Chennai Metro Rail Phase 1 project. This would go from Washermanpet to Vimko Nagar. This project has been completed on schedule despite the global pandemic. The civil construction activities were done by Indian contractors. The rolling stock has been procured locally. This in line with the boost to Atmanirbhar Bharat. நண்பர்களே, வண்ணாரப்பேட்டையிலிருந்து விம்கோ நகர் வரை செல்லும் 9.05 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை மெட்ரோ ரயில் முதல் கட்டத்தின் விரிவாக்கத்தை நாம் துவக்கியிருக்கிறோம் என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும். உலகளாவிய பெருந்தொற்றையும் தாண்டி இந்த திட்டம் குறித்த நேரத்தில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிவில் கட்டுமான பணிகளை இந்திய நிறுவனங்களே மேற்கொண்டார்கள். உள்ளூரிலேயே ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டிருப்பது சுயசார்பு பாரதம் என்ற இலக்கிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. The Chennai Metro is growing rapidly. In these years' budget, over rupees 63,000 crore
have been set aside for 119 kilometers of phase 2 of the project. This is one of the largest projects sanctioned for any city in one go. The focus on urban transport will boost ease of living for citizens here. சென்னை மெட்ரோ விரைவாக விரிவாக்கம் அடைந்து வருகின்றது. இதன் வலைப்பின்னல் இன்று 54 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கின்றது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 119 கிலோமீட்டர்கள் நீளமுள்ள மெட்ரோ திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக 63,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் ஒரு நகருக்கு அனுமதிக்கப்படும் மாபெரும் திட்டங்களில் இது ஒன்று. நகர்ப்புற போக்குவரத்தின் மீதான குவி மையம் இங்கிருக்கும் குடிமக்களின் வாழ்க்கையை சுலபமாக்கும். Friends, improved connectivity brings convenience. It also helps commerce. The Chennai beach, Ennore, Athipatta stretch of Golden Quadrilateral is a high traffic density route. There is a need to ensure faster freight movement between Chennai port and Kamarajar port. The fourth line between Chennai beach and Athipat will help in this respect. நண்பர்களே, மேம்பட்ட இணைப்புகள் சௌகரியத்தை கொண்டு தருவதோடு வர்த்தகத்துக்கும் உதவுகின்றது. தங்க நாற்கர இணைப்பின் சென்னை கடற்கரை எண்ணூர் அத்திப்பட்டு மார்க்கம் அதிக பயண நெரிசல் மிக்கதாகும். சென்னை துறைமுகத்துக்கும் காமராஜர் துறைமுகத்துக்கும் இடையே சரக்கு போக்குவரத்தை விரைவுபடுத்துவதை உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு சென்னை கடற்கரைக்கும் அத்திப்பட்டுக்கும் இடையிலான 22.1 கிலோமீட்டர் நீள 4வது வழித்தடம் பேருதவியாக இருக்கும். The electrification of Villupuram, Tanjavur, Tiruvarur projects will be a great boon to the Delta districts. One of the major things this 228 kilometers line will help doing is to ensure faster movements of food grains. விழுப்புரம் தஞ்சாவூர் திருவாரூர் ரயில் தடத்தை மின்மயமாக்கி இருப்பது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த 228 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் தடத்தின் மிக பெரும் பயன்களில் ஒன்று உணவு தானியங்களின் விரைவான போக்குவரத்து. Friends, no Indian can forget this day. 2 years ago, the Pulwama attack happened. We pay homage to all the martyrs we lost in that attack. We are proud of our security forces. Their bravery will continue to inspire generations. Friends, writing in the oldest language in the world, Tamil, Mahakavi Subramaniam Bharati, he said, Ayutham Sevam, Nalla Kakitam Sevyam, Alekal Vaipom, Kalvi Salaikal Vaipom, Nadeyum Parappu Munar, Vandikal Sevyom, Gannalam Nandunakavaru, Kappa Lakal Sevom. It means let us make weapons, let us make paper, let us make factories, let us make schools, let us make vehicles that can move and fly, let us make ships
that can shake the world. Inspired by this vision, India has undertaken a massive effort to become self-reliant in the defense sector. நண்பர்களே, ஈராண்டுகளுக்கு முன்பாக இந்த நாளிலே நடந்த ஒரு துர்பாக்கியமான சம்பவத்தை நம்மால் மறந்துவிட முடியாது. அது புல்வாமா தாக்குதல். அதில் உயிர் தியாகம் செய்த நமது படை வீரர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம். அவர்களுடைய சாகசத்தின் வாயிலாக நாம் கருத்தூக்கம் பெறுவோம், உத்வேகம் அடைவோம். நண்பர்களே, உலகின் மிக தொன்மையான மொழியான தமிழ் மொழியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதியிருக்கும் வரிகள் இதோ. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், ஆயுதங்களையும் காகிதத்தையும் நாம் தயாரிப்போம், தொழிற்சாலைகளையும் பள்ளிக்கூடங்களையும் நாம் உருவாக்குவோம், அசையக்கூடிய பறக்கக்கூடிய வாகனங்களை நாம் தயார் செய்வோம், உலகையே உலுக்கக்கூடிய கப்பல்களை நாம் தயாரிப்போம் என்பதே இந்த பாடலின் பொருள். இந்த தொலைநோக்கினால் உத்வேகம் அடைந்து இந்தியா பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைய பிரம்மாண்டமான முயல்வை மேற்கொண்டிருக்கின்றது. One of the two defense corridors is in Tamil Nadu. The corridor has already received investment commitment over rupees 8,100 crores. Today, I am proud to dedicate to the country one more warrior to protect our frontiers. I am proud to hand over the indigenously designed and manufactured main battle tank Arjun Mark 1A. It also uses indigenous ammunition. Tamil Nadu is already the leading automobile manufacturing hub of India. Now I see Tamil Nadu evolving as the tank manufacturing hub of India. இரண்டு பாதுகாப்புத்துறை தொழில் பெருந்தடங்களில் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த தொழில் பெருந்தடத்திற்கு ஏற்கனவே 8100 கோடி ரூபாய்கள் பெருமானமுள்ள முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. நமது எல்லைப்புறங்களை பாதுகாக்க மேலும் ஒரு வீரனை நாட்டிற்கு அர்ப்பணிப்பதில் நான் பெருமிதம் கொள்ளுகின்றேன். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயார் செய்யப்பட்ட பிரதான போர் ஊர்தியான அர்ஜுன் மார்க் 1ஏவை இராணுவத்திடம் ஒப்படைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். மேலும் இந்த ஊர்தியில் பயன்படுத்தப்படும் வெடிப்பொருள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. தமிழ்நாடு ஏற்கனவே இந்தியாவின் முன்னணி வாகன உற்பத்தி மையமாக இருந்து வருகிறது. தற்போது தமிழ்நாடு பீரங்கி உற்பத்தியின் மையமாகவும் உருவெடுப்பதை நான் காண்கிறேன். A tank made in Tamil Nadu will be used in our northern border to keep the nation safe. This showcases India's united spirit, Bharat's Ekta Darshan. We will continue working to make our armed forces one of the most modern forces in the world. At the same time, the focus on making India Atmanirbhar in the defense sector moves with full speed. 5 centers, including Chennai. We are optimistic about seaweed farming. This will improve lives of coastal communities. For seaweed cultivation, a multi-purpose seaweed park will come up in Tamil Nadu. இந்தியாவின் மீனவர்கள் குறித்து நம் தேசம் பெருமை கொள்ளுகின்றது. கருணை மற்றும் விடாமுயற்சியின் சின்னமாக நம் மீனவர்கள் திகழ்கிறார்கள். அவர்களுக்கு கூடுதலாக கடன் வழங்க நிதிநிலை அறிக்கையில் வழிமுறைகளை வகுத்துள்ளோம். மீன்பிடி தொழிலுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள்
மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னை உள்ளிட்ட 5 இடங்களில் நவீன மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்படும். கடற்பாசி வளர்ப்பு தொழிலுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது. நமது கடலோர மக்களின் வாழ்க்கையை இந்த தொழில் மேம்படுத்தும். கடற்பாசி வளர்ப்புக்கென ஒரு புதிய பன்னோக்கு கடற்பாசி பூங்கா தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். Study done on this demand. Their support to the demand has been long standing. அவர்களின் பெயரை தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசியல் சாசன அட்டவணையில் பெயர் திருத்தம் செய்வதற்கான வரைவு அரசாணைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்திலேயே இது அவை முன் வைக்கப்படும். இந்த கோரிக்கை தொடர்பாக விரிவான ஆய்வு மேற்கொண்டமைக்கு நான் தமிழ்நாடு அரசுக்கு என் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, I can never forget my meeting with representatives of Devendras in 2015 in Delhi. Their sadness could be seen. Colonial rulers took away their pride and dignity. For decades, nothing happened. They told me, they pleaded and prayed to governments, but nothing changed. I told them one thing. I said that their name, Devendra, rhymes with my own name, Narendra. I understand their emotions. தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நீண்ட காலமாகவே ஆதரித்து வந்திருக்கின்றார்கள். நண்பர்களே, தில்லியில் 2015ஆம் ஆண்டின் போது தேவேந்திரர்களின் பிரதிநிதிகளுடனான என் சந்திப்பை என்னால் ஒருபோதும் மறக்க இயலாது. அவர்களின் வருத்தத்தை என்னால் காண முடிந்தது. காலனி அரசு அவர்களின் பெருமிதத்தையும் கண்ணியத்தையும் பறித்துக் கொண்டது. பல தசாப்தங்களாக எதுவுமே நடக்கவில்லை. தாங்கள் அரசுகளிடம் மன்றாடினாலும் வேண்டினாலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள். நான் அவர்களிடம் ஒரு விஷயம் மட்டுமே கூறினேன். அவர்களின் பெயரான தேவேந்திர என்பது என்னுடைய பெயரான நரேந்திரவோடு இசைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டேன். தில்லியில் அவர்களில் ஒருவனாக, அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டவனாக நான் இருக்கிறேன் என்று அவர்களிடம் நான் பகிர்ந்தேன். This decision is more than a change of name. It is about justice, dignity, and opportunity. We all have lost. We all have lots to learn from the culture of the Devendra Kula community. They celebrate harmony, friendship, and brotherhood. There was a civilizational movement. It shows their self-confidence and self-pride, Atma Gaurav. இந்த தீர்மானம் வெறும் பெயர் மாற்றம் மட்டுமல்ல, இது நீதி, கண்ணியம், வாய்ப்பு பற்றியது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் கலாச்சாரத்திடமிருந்து நாம் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது. அவர்கள் நல்லிணக்கம், நேசம், तो मेरे साथ गुरमीत सिंह जुड़े हुए हैं और प्रधानमंत्री के भाषण की जो बड़ी बातें हैं वो आप लगातार जी न्यूज पर देख पा रहे हैं. हम नीचे बॉटम में आपको उनकी हर एक बड़ी बात जो इस वक्त अपने संबोधन में वो कह रहे हैं उसी के बारे में बता रहे हैं. और साथ ही ये भी जानेंगे कि आज का दिन क्यों हम कह रहे हैं बार बार कि बहुत खास है, क्योंकि अर्जुन का इतना शक्तिशाली होकर सेना के पास आ जाना ये कितना बड़ा दिन है और कितना बड़ा मौका है. सर, लेकिन अभी प्रधानमंत्री ने भी जिक्र किया कि कोई नहीं भूला है, ना ही हम उस दिन को भूल सकते हैं, क्योंकि वो दिन हमारे जहन में उस दर्द को ताजा कर देता है जो दर्द
पूरे देश ने 14 फरवरी को झेला था। जी, आपने बिल्कुल ठीक कहा। पूरा समूचा भारत हमारे 40 योद्धाओं को भूल नहीं सकता है और कभी भूलेगा भी नहीं। और जिन्होंने ये किया था, जो जेईएम, पाकिस्तान आर्मी, आईएसआई और टेररिस्ट ग्रुप जिसने किया था, उसको भी कभी माफ नहीं किया जाएगा। ठीक उसी के 12 दिन के बाद में 26 फरवरी को बालाकोट के अंदर में 300 टेररिस्ट को मार गिराया था। ये उन्हीं के सेनेटर ने कबूल किया है। और आज बहुत बड़ा दिन है हम सब के लिए, क्योंकि ये हमको सबको प्रेरणा देता है। उनका बलिदान हम कभी भूल नहीं सकते हैं। और बहुत खुशी की बात है कि आज चेन्नई के अंदर में आज ही के दिन 2 साल की बरसी के दिवस के ऊपर में आज पूरे भारत को 118 टैंक अर्जुन मार्क 1 अल्फा, जो स्टेट ऑफ आर्ट टैंक है, जिसके अंदर में जो पहले टैंक बनाया गया था शुरू में, जो 2004 को भारत को 2 रेजिमेंट सौंपी गई थी, उसके बाद में उसके अंदर में 71 अपग्रेड्स किए हैं। इसका मतलब कि ये जो टैंक उभरा है पूरे अपग्रेडेशन के बाद में, वो पूरे दुनिया में हैवी टैंक के मामले में सबसे अच्छा टैंक है। इसकी जो फायर पावर है, इसका जो प्रोटेक्शन है, जो सुकंचन आर्मर लगाया है, इसके अंदर में जो एनबीसी प्रोटेक्शन है, इसके अंदर में जो संचार और सेंसर्स लगाए गए हैं, इसकी जो मोबिलिटी है, और सबसे बड़ा संदेश ये है कि भारत आत्मनिर्भर के क्षेत्र के ऊपर में अपने आप से प्रोड्यूस किया हुआ ये जो टैंक है, और जिस प्रकार से हमारी टेक्नोलॉजी और डिफेंस प्रोडक्शन को एक दिशा दी है। देखिए, जितने भी आपने दृश्य दिखाए हैं आज चेन्नई के, इन सब में एक चीज कॉमन है, एक तो प्रगति और दूसरा भारत की दिशा। और आप सबको मालूम है कि तमिलनाडु एक डिफेंस कॉरिडोर है भारत का, और जब यहां पर डिफेंस एक्सपो हुआ था उसी के बाद में इसमें बहुत तेजी आई है। और प्रधानमंत्री जी ने एक बहुत अच्छी बात कही कि जिस प्रकार से तमिलनाडु एक टैंक का मैन्युफैक्चरिंग हब बन के उभरा है, इससे जो एंसिलरी इंडस्ट्री है, इससे जो एम्प्लॉयमेंट है, इससे जो योगदान है, और जिस प्रकार से डीआरडीओ ने अपनी टेक्नोलॉजी में इजाफा किया है, और इससे जो भारत की सुरक्षा, भारत की जो मैन्यूवर वॉरफेयर है, जो मोबाइल वॉरफेयर में जो अपग्रेडेशन होगा, वो काबिले तारीफ होगा। 118 का मतलब है कि 2 आर्मर रेजिमेंट इसमें और जुड़ेंगी। पहले ही अर्जुन की 2 रेजिमेंट हैं, तो ये एक बहुत खास है। और ये भारत की जो सैन्य शक्ति है, इसका जो स्तर है और भी ऊंचा होगा। देखिए, आखिर में क्या हमारी सैन्य कैपेबिलिटी है, कैपेसिटी है, स्किल है, ये बहुत इंपॉर्टेंट बात है। और आज के दिन पर 2 बातें बहुत इंपॉर्टेंट हैं। एक तो हम अपने वीर जवानों को कभी भूलते नहीं हैं, जो 40 वीर योद्धाओं, जो लेथपुरा, जो इसी दिन 3:15 जो पुलवामा में हुआ था, उसी के इमीडिएटली बाद ऑल आउट ऑपरेशन के तहत जो हमारी 15 कोर है, जो चिनार कोर है, उसने जितने भी इसके सपोर्ट और नेटवर्क थे उनको एकदम एलिमिनेट किया था। ठीक 12वें दिन में बालाकोट किया था। और उसके बाद में जो भारत में परिवर्तन आया है, जो चेंजेस आई हैं, जिस प्रकार से वो हम अपने साथ देख रहे हैं, और आज के जो भी आप दृश्य दिखा रहे हैं, बहुत खुशी होती है एक सैनिक के रूप में और एक नागरिक के रूप में कि हमारी जो प्रगति है किस प्रकार से चल रही है। चाहे वो बात मेट्रो की हो, पानी की हो, कैनाल की हो, आत्मनिर्भर की हो, फ्रेट कॉरिडोर की हो, और स्वदेशी लड़ाकों की, तो तेजस भी जहन में आता है। मतलब अभी हाल ही में जब उसे शामिल किया गया और फिर आज अर्जुन, तो ये बताता है कि कहां पहुंच रहा है भारत। आत्मनिर्भर भारत का सिर्फ सपना नहीं है, हम उस सपने को साकार कर रहे हैं। और दूसरी बात ये भी कि अपग्रेडेशन के लिए और भी ऐसे कितने टैंक होंगे जो शायद अभी कतार में है। बिल्कुल, आपने बहुत अच्छी बात की है। देखिए, सोच विचार बदल गई है, काम करने का तरीका बदल गया है, डिसीजन लेने का तरीका बदल गया है, और जो आत्मनिर्भर का भी निश्चय है, इसके ऊपर चल पड़े हैं। हमने देखा कि किस प्रकार 83 तेजस को बनाने के लिए 43,000 करोड़ की जो अप्रूवल दिया है कैबिनेट कमेटी ऑफ सिक्योरिटी। इसके अलावा जो आत्मनिर्भर
जो अपने देश में ही हम मिलिट्री के सामान बनाएंगे उसके लिए 52,000 करोड़ जो अलग से इकट्ठे किए गए हैं, और पूरे डिफेंस इंडस्ट्री को यह भी मैसेज दे दिया है कि आने वाले सालों के अंदर में वो इसके अंदर में बहुत अपना सहयोग और बिजनेस कर सकते हैं। ये जो पूरा डिफेंस इंडस्ट्री का वातावरण चेंज हुआ है, जो इकोसिस्टम चेंज हुआ है, ये आपके सामने में दिखाई दे रहा है। देखिए, आज की जो सबसे पहली कार्रवाई थी, जिस प्रकार अर्जुन मार्क 1 अल्फा ने जो उनकी गन है उसको झुकाकर डिप कर जो सलूट दिया, जो सम्मान दिया, वो एक पूरा समूचे भारत को एक का प्रतीक है कि किस प्रकार भारत अपनी एक नई दिशा में, एक नई विशालता में निकल पड़ा है, और ये सबके सामने में है। और मुझे आज इस बात की खुशी है कि हमने ये दिन नियुक्त किया कि आज ही 14 फरवरी के दिन करेंगे। और मैं कहूँगा कि वो जो पुलवामा वाला दिन था 14 फरवरी 2019, वो भारत कभी भूल नहीं सकता है। और पाकिस्तान आर्मी, ISI और टेररिस्ट ग्रुप, ये जो इसमें भागीदार थे, इनको कभी माफ नहीं किया जाएगा। और मैं तो कहूंगा कि उसके पश्चात जो भारत की सोच बदली है, और जिस प्रकार आने वाले दिन के अंदर में POK, गिलगिट बाल्टिस्तान, और एकदम प्रीएम्प्टिव और प्रोएक्टिव तरीके से जो भारत इसका जवाब देगा, वो सब दुनिया देखेगी। और आप देखिए कि उसके पश्चात LAC और LOC दोनों के ऊपर में जो चुनौतियां थी, उसको किस प्रकार रूप दिया गया, किस प्रकार भारतीय सेना एकदम डटी रही। और ये आपने 11 फरवरी को देख ही लिया है और 12 फरवरी को देख ही लिया है कि किस प्रकार से डिसएंगेजमेंट का शुरू हुआ है। मैं तो कहूंगा कि ये जो आपने दृश्य दिखाया है, ये जो प्रधानमंत्री जी ने कहा है, ये प्रगति और भारत की दिशा और मुख्यतः जो भारत की सैन्य शक्ति के ऊपर में भारत चल पड़ा है, जिस प्रकार से हमारे MSME आप देखते हैं अब से और 10 साल पहले डिफेंस सेक्टर में, और अब आप कितना अंतर देखते हैं। मैं बहुत ज्यादा पीछे नहीं जाऊंगी, लेकिन कितना जरूरी है, क्योंकि जब बात यह आती है कि हमें कैसे अपनी सेना को सशक्त बनाना है, आधुनिक से अत्याधुनिक बनाना है, तो वो कदम अब एक डेडलाइन के तहत उठाए गए हैं। हम चाहे हम लड़ाकू विमानों की अपग्रेडेशन की बात हम कर लें, या फिर और सैन्य साजो सामान से सशक्त बनाना हो सेना को, तो इसका उदाहरण हमने देखा है। आप कितना अंतर देखते हैं? देखिए जी, ये आपने बहुत सुंदर सवाल किया है। आपने पूछा है कि 10 साल से क्या बदलाव हुआ है। मैं तो कहूंगा कि हमारी सोच विचार में सबसे बड़ा बदलाव हुआ है। हमारे डिसीजन, रिजॉल्व और नेशनल विल में बहुत बड़ा परिवर्तन आया है। जो पहले मेक इन इंडिया सोचा था और अभी उसको आत्मनिर्भर, जो एक आत्मनिर्भर भारत का एक निश्चय किया है, इसमें बहुत बड़ा बदलाव हुआ है। आप देख सकते हैं कि पूरे वातावरण में, पूरा इकोसिस्टम में जिस प्रकार से हमने ये कदम लिए हैं, जिस प्रकार से हमने एक बहुत ही साहस और शौर्य के साथ में बालाकोट एयर स्ट्राइक, सर्जिकल स्ट्राइक। आऊंगी, अपनी बात यहीं से शुरू कीजिएगा। प्रधानमंत्री मोदी संबोधित कर रहे थे, उनका संबोधन खत्म हुआ और उसके बाद की ये तस्वीरें इस वक्त आप देख रहे हैं। प्रधानमंत्री के संबोधन की बड़ी बातें इस वक्त जी न्यूज आपको दिखा रहा है, और कैसे उन्होंने आज उन शहीदों को याद कर उन्हें श्रद्धांजलि दी, और एक संकेत फिर से उन्होंने दे दिया कि ये दिन ना हिंदुस्तान भूला है और ना ही भूलेगा। Presenting B News app, available on Google Play and App Store. Download it now.